வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து 7வது மையமா இருக்கக்கூடிய துரியம், அப்ப 7வது மையத்தை இயக்குவதற்கான ஆசனங்களும் அதோடைய நன்மைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இது வந்து தலை உச்சியில இருக்கக்கூடிய மையம், இது துரியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமா நமக்கு வந்து மூளை செல்கள் இருக்கு. அப்போ இடது பக்க மூளை வலது பக்க மூளை ரெண்டையும் நல்லா இயங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லௌகீக வாழ்க்கையிலையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி சிறந்து வரத்துக்கான ஒரு மையம் தான் இந்த 7வது மையம். இப்போ இந்த மையம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து ரொம்ப வர்ணிக்கிறாங்க. அதாவது பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மனுக்கும் நமக்கும் நுழைவாயிலா இருக்கக்கூடியது இந்த 7வது மையம் துரியம். இந்த பிரபஞ்சத்தோடு நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மையம் தான் இந்த மையம். அதே மாதிரி சரசர தார யோகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மூளை செல்கள் எல்லாமே இயங்குச்சு அப்படின்னா அப்படி எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப நம்மளுடைய மூளை செல்கள் எல்லாம் இயங்குற மாதிரி ஒரு தாமரை 1000 இதழ்கள் விரிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம மூளை செல்களை எல்லாம் இயக்கக்கூடிய ஒரு மையம் இந்த 7வது மையம். இது நமக்கு வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீனியல் கிளாண்டு இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பீனியல் கிளாண்டு தான் மனதை அமைதியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு மையம். இப்போ இந்த 7வது மையத்தை நம்ம உயிர் மையம் அப்படின்னு கூட சொல்லுது உண்டு. அப்போ உயிர் மையம் அப்படின்றோம். இங்கே தான் நமக்கு வந்து இந்த கிளாண்டு நல்லா இயங்கினாதான் மன அமைதி கிடைக்கும். அப்போ பிட்யூட்டரி பீனியல் இந்த ரெண்டும் சேர்ந்து இயங்கும் போது நமக்கு மன அமைதி உடல் நலம் சேர்ந்து கிடைக்கும். அப்போ இந்த மையத்தை இயக்குவதற்கான நிறைய வழிமுறைகள் இருக்கு. இப்போ இந்த மையத்தில் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்க அப்படின்னா வைலட் கலர். இப்போ வைலட் கலர்ல இருக்கும். அதே மாதிரி இங்கே இதழ்கள் அப்படின்னா 1000 இதழ்களை வந்து ஒப்பிட்டு சொல்றாங்க. இங்க சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஓம் சொல்லிக்கிட்டே இருந்தாலே அந்த கிளாண்டு நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து இந்த கிளாண்டை இயக்குவதற்கான ஆசனங்களை தான் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்ட போறோம். முதல்ல ஏகபாதாசனம். பொசிஷனுக்கு வாங்க. கால்களை நல்லா கொண்டு வந்து தொடையை ஒட்டி வச்சுக்கோங்க. கைகளை மேலே கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கோங்க. மூச்சு இயல்பாக இருக்கட்டும். பார்வை ஒரே இடத்துல பாருங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். பொறுமையாக கைகளை கொண்டு வந்து காலை கீழே கொண்டு வந்துடுங்க. அடுத்து பிறையாசனம். மூச்சை இழுத்துக்கிட்டே கைகளை மேலே தூக்கிடுங்க, கொண்டு போங்க. இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே பேக் பெண்டிங் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். மூச்சு இழுத்துக்கிட்டே வந்துடுங்க. நல்ல மூச்சு இழுத்து விட்டுக்குங்க. இப்போ வந்து அர்த்த சிரசாசனம் செஞ்சு காட்டுவாங்க. கைகளை முன்னாடி கொண்டு வந்துருங்க. தலையை கீழே வச்சுட்டு நல்ல இடுப்பு பகுதியை தூக்குங்க. காலை கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட கொண்டு வந்துட்டு ஒரு காலை மேலே தூக்குங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். வஜ்ராசனத்துக்கு வந்துருங்க. இப்போ வந்து அடுத்து அட்வான்ஸ் லெவல் சசங்காசனம் பண்ண போறாங்க. கையை முன்னாடி கொண்டு வந்துருங்க. கால்கள் சேர்த்தே இருக்கட்டும். உச்சம் தலை தரையில இருக்கட்டும். கைகளால காலை பிடிச்சிக்கிங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அடுத்து வந்து சவாசனம். கால்களை நல்லா நீட்டி கொண்டு வந்துருங்க. தண்டாசனத்துக்கு வந்துட்டு படுத்துக்குங்க. காலுக்கிட்டே நல்லா ஒரு 1/2 அடி கேப் இருக்கட்டும். சுண்டு விரல் தரையில இருக்கட்டும். கைகள் மேலே பார்த்த மாதிரி இருக்கட்டும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5. லெஃப்ட்ல திரும்பி கையை சப்போர்ட் பண்ணி எழுந்துருங்க. எழுந்து சுகாசனத்துக்கு வந்துருங்க. கைகளை முட்டி மேல வச்சுக்கோங்க. நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. அடுத்த ஒரு ஆசனத்தோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.